அஸ்திவாரமே இல்லாமல் மலையின் மேலிருந்து கீழாக வெட்டப்பட்டு தமிழ்நாட்டின் அதிசயங்களில் ஒன்றாய் பார்க்கப்படும் கழுகுமலை வெட்டுவான் கோவில். பல பிரமிப்புகளை உள்ளடக்கிய இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. விஞ்ஞானமே தலை தூக்காத சமயத்தில் கரடு முரடான பாறைகளை குடைந்து அதில் கலசம், சிகரம், தளம் என பல சிற்பங்களை உள்ளடக்கி பல ஆச்சரியங்களை வெளிப்படுத்திய இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுப்போமா? தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இருக்கக்கூடிய கழுகுமலை வெட்டுவான் கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் அவர்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கழுகுமலை கோவிலுக்கு அரைமலை அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. கழுகுமலையுடைய கிழக்கு பக்கத்துல தான் இந்த வெட்டுவான் கோவில் அமைஞ்சிருக்காம். பொதுவா கட்டிடங்களை கட்டும் போது முதல் அஸ்திவாரம் போட்டு அதுக்கு மேல கீழே இருந்துதான் மேலாக்க ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க. ஆனா இந்த கழுகுமலையில இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில மேல இருந்து கீழ்பக்கமா உருவாக்கி இருக்காங்க. அஸ்திவாரம் எதுவுமே இல்லாம பாறைகளை பா வடிவத்துல, அதாவது 7.50 மீட்டர் ஆழத்துக்கு சதுரமா வெட்டி எடுத்து அதோடைய நடுப்பகுதியை கலசமா வச்சு அதுக்கப்புறம் சிகரம், தளம், கூரை, அதை தொடர்ந்து சுவர்கள்னு பல விஷயங்களை பார்த்து குடைஞ்செடுத்திருக்காங்க. இந்த கோபுரத்துல அமைஞ்சிருக்கிற சிலைகள் அத்தனையுமே ஒரே பாறையில செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவிலும் மகாராஷ்டிரா மாநிலத்துல அவுரங்காபாத் நகர்ல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலும் ஒத்த இருப்பது போல காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அந்த கைலாசநாதர் கோவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூறப்படுது. பல முக்கியமான கோவில்கள் இருக்கிற மாதிரியே இந்த கோவில்லையும் கிழக்கு நோக்கி சிகரத்துல சிவனும் பார்வதியுடைய சிலையும் செதுக்கப்பட்டிருக்காம். இப்படி பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் எப்பவுமே தமிழ்நாட்டுடைய அதிசயங்கள்ல ஒன்றாய் பார்க்கப்படுது. இந்த கோவில் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.